Welcome back to English through Tamil. Good day to you all. Essential tips in English la some, any, வேறுபாடு என்ன, பயன்பாடு என்ன என்று பார்க்கலாம். Are you ready? Then let's start. Some அப்படின்னா சில, ஏதோ சில, கொஞ்சம் போன்ற அர்த்தங்களை பெறும். அப்படின்னா any, ஏதேனும், ஏதாவது, ஏதாகிலும் என்றவாறு பொருள்படும். இவை எந்த வகை வேர்ட் கிளாஸை சார்ந்தவை? பெரும் விரிவாக பார்த்தால் adjectives. உடனே நீங்கள் இலகுவில் புரிந்து கொள்வீர்கள் பெயர்ச்சொற்களை விவரிக்க போகின்றோம் அப்படின்னு. உண்மைதான். adjectives-இன் இரு பிரதான பிரிவுகளில் ஒன்றான determiners என்னும் பிரிவை சார்ந்தவை. குறிப்பிட்டு சொல்ல போனால் adjectives of quantity என்ற வகையில் அடங்கும். அதாவது quantifiers. அப்படின்னா எப்படிப்பட்ட பெயர்ச்சொற்களை விவரிக்கும்? plurals and uncountables. அதாவது பொதுவில் பன்மை பெயர்ச்சொற்களையும் கணக்கிட முடியாத பெயர்ச்சொற்களையும் விவரிக்க பயன்படுத்துவோம். உதாரணங்கள் பார்ப்போமா? உனக்கு தேநீர் வேண்டுமா? இது என்ன? ஒரு வினா. எப்படி கேட்கலாம்? Would you like some tea? Would you like some tea? சிலர் தங்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. இது எவ்வகையான வாக்கியம்? ஒரு எதிர்மறை வாக்கியம். நெகட்டிவ் சென்டென்ஸ். எப்படி சொல்லலாம்? Some people don't bother about their future. Some people don't bother about their future. நான் ஒருபோதும் மதிய உணவு ஏதும் சாப்பிடுவதில்லை. நான் ஒருபோதும் மதிய உணவு எதுவும் சாப்பிடுவதில்லை. இது வகையான வாக்கியம். ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ், அதாவது நேர்மறை வாக்கியம் இருந்தாலும் அதனுடைய அர்த்தம் மறைபொருளாக உள்ளது. ஏன்? சாப்பிடுவது இல்லை. இங்கு நாம் not என்பது பயன்படுத்த போவதில்லை. இருந்தாலும் அதன் அர்த்தம் மறைபொருளாகவே இருக்குது. எப்படி ஆங்கிலத்தில் சொல்வோம்? ஒருபோதும் இல்லை. வெரி குட். நெவர். I never eat any lunch. I never eat any lunch. இதிலிருந்து என்ன புரிகின்றது உங்களுக்கு? some என்பதை எங்கு பயன்படுத்தியுள்ளோம்? வினாக்களிலும் மற்றும் எதிர்மறை வாக்கியத்திலும் பயன்படுத்தி இருக்கின்றோம். any என்பதை நேர்மறை வாக்கியத்தில் பயன்படுத்தி இருக்கின்றோம் அப்படின்னு இல்லையா? ஆனால் பொதுவாக எல்லோரும் எவ்வாறு பயன்படுத்துவீர்கள்? அல்லது பொது விதி என்ன? some என்பது பாசிட்டிவ் சென்டென்சஸிலும், அதாவது நேர் வாக்கியங்களிலும், any என்பது வினா வாக்கியத்தில் அல்லது நெகட்டிவ் வாக்கியங்களிலும் பயன்படுத்துவோம் அல்லவா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முடிவில் நீங்கள் ஒவ்வொருவரும் some, any என்பவற்றை எங்கு, எவ்வாறு, எப்படி பயன்படுத்தலாம் என்று சந்தேகமின்றி அறிந்து கொள்வதோடு நடைமுறை வாழ்விலும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா இதே மாதிரி மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ தி லெசன். எனக்கு சில கேள்விகள், அதாவது வினாக்கள் உள்ளன. இங்கு பெயர்ச்சொல் என்ன? வினாக்கள். வினாக்கள் என்பது எப்படிப்பட்ட பெயர்ச்சொல்? ஒரு கவுண்டபிள் ப்ளூரல், எண்ணக்கூடியது, ஒரு பன்மை சொல். அப்போ என்ன பயன்படுத்த வேண்டும்? பொது விதிக்கு அமைவாக வெரி குட். some. I have some questions. I have some questions. கேட்பதற்கு வினாக்கள் எதுவுமே இல்லை. எப்படிப்பட்டது? ஒரு எதிர்மறை வாக்கியம். அப்போ நாம் எது பயன்படுத்துவோம்? சம்மா, எனியா? வெரி குட். any. I don't have any questions. I don't have any questions. ஏதாவது வினாக்கள் உண்டா? என்னது? வினா ஒன்று கேட்கின்றோம். அப்போ எது பயன்படுத்த வேண்டும்? வெரி குட். any. Do you have any questions? Do you have any questions? மேலும் உதாரணங்கள் பார்ப்போமா? என்னிடம் கொஞ்சம் நீர் இருக்கிறது. இங்கே பெயர் சொல்ல என்ன? நீர். நீர் என்பது என்ன? ஒரு
uncountable noun. அப்போ நாங்கள் some அல்லது any பயன்படுத்த வேண்டும். இது ஒரு நேர்மறை வாக்கியம், positive sentence. அப்படின்னா என்ன பயன்படுத்துவோம்? Well done, some. I have some water. I have some water. என்னிடம் தண்ணீர் ஏதும் இல்லை. Negative. அப்போ என்ன பயன்படுத்துவோம்? Well done, any. I don't have any water. I don't have any water. Again, I don't have any water. தண்ணீர் இருக்கிறதா? வினா. என்ன பயன்படுத்துவோம்? Well done, any. Do you have any water? Do you have any water? Again, say with me. Do you have any water? மேலும் பார்ப்போமா உதாரணங்கள்? என்னிடம் தொலைந்த பர்ஸ் பற்றி ஒரு சில தகவல்கள் உண்டு. எதை பற்றி? தொலைந்த பர்ஸ் பற்றி என்ன இருக்கின்றது? ஒரு சில தகவல்கள். தகவல் என்றால் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் என்பது எப்படிப்பட்ட பெயர் சொல்? uncountable noun. அப்போ நாம் என்ன பயன்படுத்த வேண்டும்? any அல்லது some. இந்த வாக்கியம் எப்படிப்பட்டது? ஒரு positive sentence, நேர்மறை வாக்கியம். அப்போ நிச்சயமாக எது பயன்படுத்துவோம்? Well done, some. I have some information. எதை பற்றி? About the lost purse. I have some information about the lost purse. என்னிடம் தொலைந்த பர்ஸ் பற்றி எதுவித தகவலும் இல்லை. எதிர்மறை வாக்கியம் very good. Any. I don't have any information about the lost purse. Again, I don't have any information about the lost purse. தொலைந்த பர்ஸ் பற்றிய தகவல் ஏதாவது இருக்கிறதா? வினா. Again, very good. Any. Do you have any information about the lost purse? Again, do you have any information about the lost purse? Well done. இன்னமும் சில உதாரணங்கள் பார்ப்போம். ஃப்ரிட்ஜில் சில ஆப்பிள்கள் உண்டு. எப்படி சொல்வோம்? நேர்மறை வாக்கியம். அப்போ என்ன பயன்படுத்த வேண்டும்? Some apples, countable plurals. Okay, some. There are some apples in the fridge. There are some apples in the fridge. Again, there are some apples in the fridge. ஃப்ரிட்ஜில் ஆப்பிள் எதுவுமே இல்லை. அப்படி சொல்வோம். நெகட்டிவ், எதிர்மறை வாக்கியம். There are not any apples in the fridge. There are not any apples in the fridge. Again, there are not any apples in the fridge. ஃப்ரிட்ஜில் ஆப்பிள் ஏதும் இருக்கிறதா? வினா. என்ன பயன்படுத்துவோம்? Very good. Any. Are there any apples in the fridge? Are there any apples in the fridge? Again, are there any apples in the fridge? விருந்தில் சில நண்பர்களை சந்தித்தேன். இங்கே பெயர் சொல்ல என்ன? நண்பர்கள். Again, countable plurals. அப்போ நேர்மறை வாக்கியம் என்ன பயன்படுத்துவோம்? Well done, some. I met some friends at the party. I met some friends at the party. Again, I met some friends at the party. விருந்தில் எந்த நண்பர்களையும் சந்திக்கல. நண்பர்கள் யாரையுமே சந்திக்கல. நெகட்டிவ். countable plural nouns. அப்போ என்ன பயன்படுத்துவோம்? Well done, any. I didn't meet any friends at the party. I didn't meet any friends at the party.
விருந்தில் நண்பர்கள் யாரையாவது சந்தித்தாயா? என்ன பயன்படுத்துவோம்? Well done. Any. Did you meet any friends at the party? Did you meet any friends at the party? Again, did you meet any friends at the party? மறுபடியும் ஒரு உதாரணம் பார்ப்போமா? அவள் சில மெழுகுவர்த்திகள் வாங்கினாள். மெழுகுவர்த்திகள் மறுபடியும் countable plurals. She bought some candles. She bought some candles. Again, she bought some candles. அவள் எந்த மெழுகுவர்த்திகளையும் வாங்கவில்லை. She didn't buy very good any candles. She didn't buy any candles. அவள் மெழுகுவர்த்திகள் ஏதாவது வாங்கினாளா? எப்படி கேட்கலாம்? நீங்களே சொல்லுங்க. Well done. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Did she buy any candles? Did she buy any candles? இப்போ இவ்வளவு நேரமும் நாம் பார்த்த பெயர்ச்சொற்கள் countable plural ஆகவோ அல்லது uncountables ஆகவோ இருந்தன. இச்சந்தர்ப்பத்தில் some என்பதை எதற்காக நாம் பயன்படுத்தி இருக்கின்றோம்? Positive sentences, நேர்மறை வாக்கியங்கள். any என்பதை எங்கு பயன்படுத்தி இருந்தோம்? Very good. For asking questions or negative sentences. வினாக்களை கேட்பதற்கும் எதிர்மறை வாக்கியங்களை பேசுவதற்கும் பயன்படுத்தினோம். Very simple. ரொம்ப இலகுவாக இருக்கிறது அல்லவா? இதுதான் some அல்லது any என்பதனுடைய பொது விதி. எங்கு பயன்படுத்துவோம்? Countable plural nouns or uncountables ஓட நம்ம எங்கு பயன்படுத்துவோம்? நேர்மறை வாக்கியங்களில். any என்பது வினாக்களில் அல்லது எதிர்மறை வாக்கியங்களில். விதி என்று ஒன்றிருந்தால் கட்டாயம் விதி விலக்கம் இருக்கும் அல்லவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சின்ன ஒரு குவிஸ் பார்ப்போமா? நான் 10 செகண்ட்ஸ் கொடுக்கிறேன். இப்பவே கமெண்ட்ல விடைகளை சொல்லுங்க. இப்போ விடைகள் பார்ப்போமா? There, it's a question. அப்போ என்ன பயன்படுத்துவோம்? Very good. Any use. There are, a positive sentence. Well done. Some mangoes. Are there, it's a question. So, well done. Any apples at home? We don't need, it's a negative sentence, so well done. Any oranges tonight? She has, it's a positive sentence, so very good. She has some books for you. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இல்லையா? இனி விதி விலக்கென்ன என்று பார்ப்போம். Number 1. some என்பதை எச்சந்தர்ப்பத்தில் வினாக்களில் பயன்படுத்துவோம். When we expect the answer to be yes. அப்போ வினாக்களில் பொதுவாக நாம் any என்பதை தான் பயன்படுத்துவோம். எப்போது some பயன்படுத்துவோம் என்றால் நாம் கேட்கும் வினாக்களுக்கு யாரிடம் வினா கேட்கின்றோமோ அவர் ஆம் என்று பதில் சொல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் கேட்போம். முதலாவது சந்தர்ப்பம் offering something, ஏதாவது ஒன்றை வழங்குவதற்காக. உங்களுடைய டீக்கு கொஞ்சம் சீனி தரட்டுமா? சீனி வேண்டுமா? எப்படி கேட்போம்? Do you want some sugar for your tea? Do you want some sugar for your tea? யாராவது ட்ரிப்புக்கு எங்கேயோ வலிக்கிறாங்க, அப்ப எக்ஸ்ட்ரா மணி கொஞ்சம் கொடுத்து விடுவோம் என்று நினைச்சிட்டீங்க.
அப்போ சொன்னா கொடுப்போம் என்கின்ற எதிர்பார்ப்போடு என்ன கேட்கிறீர்கள்? மேலதிக பணம் தேவையா? Do you need some extra money? Do you need some extra money? யாராவது ரொம்ப ஹெவியான பேரத்தை காவிட்டு வராங்க, உங்களுக்கு பார்த்தோன்னு ஓடி போய் உதவி செய்யணும் போல இருக்குது. அப்போ ஒரு கர்ட்டசிக்காக வேண்டி கேள்வி கேட்குறீங்க. எப்படி? Do you need some help? Do you need some help? Second, asking for something. ஏதாவது கேட்குறீங்க, ஆமென்று சொல்லி அவங்க தரணும் என்ற எதிர்பார்ப்போட. Could I have some salt? கொஞ்சம் உப்பு தர்றீங்களா? கொஞ்சம் உப்பு தர முடியுமா? Could I have some salt? இதே மாதிரி நீங்க சுகர் வேணுமென்றாலும் கேட்கலாம். Could I have some sugar? கலர் பேனாக்கள் சில நான் பயன்படுத்தலாமா? May I use some of your color pens? Again, may I use some of your color pens? 3. Suggesting for something. ஏதாவது ஒன்று பற்றி ஒரு ஆலோசனையா வினா கேட்க. உதாரணத்துக்கு பார்த்தோமானால், ஒரு லீவு நாளில் வீட்டை நிற்கிறீங்க, அப்போ கேட்குறீங்க, இன்றைக்கு இரவைக்கு கொஞ்சம் மூவி பார்த்தா என்ன அப்படின்னு. எப்படி கேட்கலாம்? Why don't we watch some movies tonight? Again, why don't we watch some movies tonight? உங்களுக்கு சலாட்னா ரொம்ப பிடிக்கும், அப்போ இன்றைய லஞ்சுக்கு சலாட் ப்ரிப்பேர் பண்ணினா என்ன அப்படின்னு கேட்க போறீங்க. சலாட் தயாரிச்சா. Why don't we prepare some salad for lunch? Again, why don't we prepare some salad for lunch? விலக்கு நம்பர் 2, exception. Some என்பதை எச்சந்தர்ப்பத்தில் எதிர்மறை வாக்கியங்களில் பயன்படுத்துவோம். பொதுவாக நாம் எது பயன்படுத்துவோம்? any. சம்மை பயன்படுத்துகின்றோம் எப்போது? சம் என்பது வாக்கியத்தின் ஆரம்பத்தில் பயன்படுத்துகின்ற வேளைகளில். இவ்வளவு நேரமும் சம்மை நாங்க எங்க பார்த்தோம்? வாக்கியத்தின் இடையில். இப்போ இந்த சம்மை வாக்கியத்தின் ஆரம்பத்தில் பயன்படுத்தும் போது அதை எதிர்மறை வாக்கியங்களிலும் பயன்படுத்தலாம். என்னுடைய நண்பர்களில் சிலர் விருந்திற்கு வந்திருக்கவில்லை. எப்படி சொல்வோம்? நண்பர்களில் சிலர். Some of my friends didn't attend the party. Some of my friends didn't attend the party. Some of my friends didn't attend the party. சில வீட்டிற்குள் வைத்து வளர்க்கும் தாவரங்கள் வழக்கமாக நீரூட்ட வேண்டிய அவசியமற்றவை. எப்படி சொல்லலாம்? Some indoor plants don't need to be watered regularly. Some indoor plants do not need to be watered regularly. Again, some indoor plants do not need to be watered regularly. ஒரு சில இலக்கங்கள் எனக்கு கிளியரா தெரியல, பார்வைக்கு புலப்படல. எப்படி சொல்லலாம்? Some of those numbers aren't visible to me. Some of those numbers aren't visible to me. அப்போ இந்த நெகட்டிவ் வாக்கியங்கள் நாம் இப்போது பயன்படுத்தியவைகளில் any என்பது பயன்படுத்தி இருக்க கூடாதா? பயன்படுத்தி இருந்தால் அர்த்தமும் முழுமையாக மாறும். பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு பார்ப்போம். Some of my friends didn't attend the party. நண்பர்களில் ஒரு சிலர் பார்ட்டிக்கு வரவில்லை. இதே இடத்துல சம்ம தூக்கிட்டு எண்ணிய வச்சு பாருங்க. Any of my friends didn't attend the party. நண்பர்களில் எவருமே வந்திருக்கவில்லை. இரண்டுக்கும் வேறுபாடு உண்டல்லவா? இருக்கின்றது. அதை விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ நாம் சம் வாக்கியத்தின் ஆரம்பத்தில் பயன்படுத்தினால் அதை நெகட்டிவ் வாக்கியமாகவும் சொல்லலாம். அந்த இடத்துல நீ போடக்கூடாதா என்றால் நன்றாக போடலாம். போட்டீங்கன்னா அர்த்த
அர்த்தம் மாறிவிடும். எக்ஸெப்ஷன் நம்பர் 3. எனி என்பதை எச்சந்தர்ப்பத்தில் நேர்மறை வாக்கியங்களில், அதாவது பாசிட்டிவ் சென்டென்சஸ்ல பயன்படுத்துகின்றோம் என்று பார்க்கலாம். வரலாற்று இடங்களை நான் ஒருபோதும் சென்று பார்த்ததில்லை. எப்படி சொல்வோம்? I never visited any historical places. I never visited any historical places. அவள் காலை உணவை எடுத்துக்கொள்வதில்லை. இது எப்படி நாங்கள் சொல்வோம்? She hardly takes any breakfast. She hardly takes any breakfast. நாங்கள் அம்மம்மாவை எந்தவித முன்னறிவித்தலுமின்றி போய் பார்ப்பதற்கு விரும்புகிறோம். இது எப்படி சொல்வோம்? We like to visit, விரும்புகின்றோம். எதற்கு? To visit our grandma without any prior notice. We like to visit our grandma without any prior notice. அதாவது இந்த வாக்கியங்களில் வந்த never, hardly, without என்பன எதிர்மறை அர்த்தத்தை தரக்கூடிய சொற்கள். அச்சந்தர்ப்பத்தில் நாம் any என்பதை பயன்படுத்துவோம். ஆனால் வாக்கியம் நேர் வாக்கியமாக இருக்கும், அதாவது நேர்மறை வாக்கியமாக. A positive sentence because we didn't use any not here. I never visited any historical places. She hardly takes any breakfast. We like to visit our grandma without any prior notice. Exception for any என்பது ஒருமை பெயர்ச்சொற்களோடு. நாங்கள் இவ்வளவு நேரமும் என்ன பார்த்தோம்? Countable, plurals and uncountables. இப்போது என்ன கதைக்க போகின்றோம்? ஒருமை பெயர்ச்சொற்களோடு வரும்போது எப்படி, எந்த அர்த்தத்தில் வருகின்றது என்று பார்ப்போம். நான் இந்த படிவத்தை பூரணப்படுத்த எந்த ஒரு பேனாவையாவது பயன்படுத்தலாமா? எப்படி கேட்கலாம்? பயன்படுத்த முடியுமா? Can I use? நான் பயன்படுத்த முடியுமா எந்த ஒரு பேனாவையாவது? இது எவ்வாறு கேட்போம்? ஒன்று அப்படின்ட்டு பயன்படுத்தலாமா? முடியாது. அப்போ கட்டாயம் என்ன பயன்படுத்த வேண்டும்? Any. Can I use any pen to fill out the form? Can I use any pen to fill out the form? அதற்கு பதில் என்ன சொல்ல வேண்டும்? நாங்க ஏதாவது பேனா பயன்படுத்த முடியுமா? இல்லை. நிச்சயமாக நீலப்பேனா. You can't use any pen. நீங்கள் எந்த ஒரு பேனாவையும் பயன்படுத்த முடியாது. You have to use a blue pen. You can't use any pen. You have to use a blue pen. அப்போ இந்த any என்பதை ஒருமை பெயர்ச்சொற்களோடு என்பதற்கு பதிலாக any என்பது பயன்படுத்துகின்றோம். ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாமா என்று கேட்பதற்கும், ஏதாவது ஒன்றை பயன்படுத்த முடியாது, இதுதான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்ல வேண்டிய சந்தர்ப்பங்களிலும் any என்பதை பயன்படுத்துகின்றோம். Last not least, exception number 5, விதிவிலக்கு 5வது. Some என்பது ஒருமை பெயர்ச்சொல்லோடு. யாரோ ஒரு பையன் ஜன்னலை உடைத்து விட்டான். யாரோ ஒரு பையன், உங்களுக்கு தெரியாது. ஜன்னலை உடைத்தவர் மீது உங்களுக்கு இப்போது என்ன இருக்கும்? கோபம் இருக்கும். உள்ளத்தில் கோபம் இருக்கும். தற்சமயம் ஜன்னலை உடைத்து விட்டான், ஆனால் உங்களுக்கு அது யார் என்பது தெரியாது. எப்படி சொல்லலாம்? Some boy has broken the window. Some boy has broken the window. யாரோ ஒரு பெண் என்னை ரொம்பவே தொந்தரவு செய்தாள். எப்படி சொல்வோம்? ரொம்ப எரிச்சலோட இருக்கிறீங்க, ஆனா அவள் யார் என்று உங்களுக்கு தெரியாது.
யாரோ ஒரு பெண். எப்படி சொல்வோம்? Very good, you got it. Some lady annoyed me a lot. Say with me. Some lady annoyed me a lot. இப்போ இங்கு உங்களுக்கு என்ன புரிந்துள்ளது? சம் என்பதை நாம் ஒருமை பெயர் சொற்களோடு பயன்படுத்துவோம். எப்போது யாரோ ஒருவர், அறியாத நபர் என்பதை குறிப்பதற்கும், அவர் செய்த செயல் தொடர்பாக நீங்கள் கோபத்தில் இருக்கும் போதும் சம் என்பதை ஒருமை பெயர் சொல்லோடு பயன்படுத்துவீர்கள். எனி என்பதை ஒருமை பெயர் சொற்களோடு பயன்படுத்துவீர்கள். எச்சந்தர்ப்பத்தில் ஒரு என்ற அர்த்தத்தில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாமா என்று கேட்பதற்கும், ஏதாவது ஒன்றை பயன்படுத்த முடியாது, இதைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்கும். அதே போன்று பாசிட்டிவ் சென்டென்சஸில், அதாவது நேர்மறை வாக்கியங்களில் எனியை பயன்படுத்துவோம். அங்கு எப்படியான சொற்கள் இருக்க வேண்டும்? நெவர், ஹார்ட்லி, வித்தவுட் என்றவாறு எதிர்மறை அர்த்தத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் இடம்பெற வேண்டும். சம் என்பதை எச்சந்தர்ப்பத்தில் எதிர்மறை வாக்கியங்களாக பயன்படுத்துவோம். சம் என்பது வாக்கியத்தின் ஆரம்பத்தில் வந்திருக்க வேண்டும். இவ்விடத்தில் நீங்கள் எனி என்பது பயன்படுத்தலாம். பயன்படுத்தினால் வாக்கியத்தின் அர்த்தம் முற்றிலும் மாறிவிடும். சம் என்பதை எப்போது வினாக்களில் பயன்படுத்துவோம்? விடை ஆம் என்று வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் பயன்படுத்துவோம். இப்போ உங்களுக்கான நேரம். யாரோ ஒரு மனிதன் கதவில் தட்டினான். உங்களுக்கு சிறிது உப்பு தேவையா? பிள்ளைகளில் சிலர் சுற்றுலாவில் கலந்து கொள்ளவில்லை. அவன் ஒருபோதும் எந்த ஒரு பொய்யும் சொன்னதில்லை. அவள் எந்த ஒரு கோட் ஆவது அணிய முடியுமா? விடைகளை கமெண்ட்ல சரியோ பிழையோ தயக்கம் ஏதுமின்றி பதிவிடுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you for watching.